உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நம்மலாம் நடிகர்கள். நம்ம கிட்ட இருக்க ஓன் வேல்யூஸை வச்சு தான் நம்ம ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறிட்டு தான் இருக்கும். நாம் எதுக்காக இந்த ரோலை ப்ளே பண்ணுறோன்றதையே மறந்துடுறோம். நம்ம ரோல்ஸோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது. நம்ம பேலன்ஸ் லைஃபுக்கு பிரச்சனைகள் வருது. இப்போ வரைக்குமே நம்ம எல்லாரும் ஒரு ரோலை ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம ரோல் பிளேக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசாட்சிக்கு உண்மையா இருக்குமா இல்லையா? எல்லாரையும் வரவேற்கிறேன். கிரைம் பெட்ரோல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் உங்கள் அனுப் சோனி. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வெளியே போ. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஷார்ட்டுக்கு முன்னாடியே ஹாய், எப்படி இருக்கீங்க? ஃபைன். சிருஷ்டி, என் ஸ்கிரிப்ட் எங்க? அம்மாவா? உங்களை அம்மா ரோலுக்கு யார் நடிக்க சொன்னா? நீ ரொம்ப ஹாட்டா இருக்க. தேங்க்யூ. ரெடி சார்? அம்மா இப்படி வாங்க. ரோல் கேமரா ஆக்ஷன். அம்மா, நீங்க சொல்ற மாதிரி எதுவா இருந்தாலும் நான் கேட்குறேன். நான் ஷாம் கூட ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன். சொல்லுங்க, மகன்னா என்ன மாதிரி இருக்கணும்னு. உங்களுக்காக உங்க பையன் என்ன வேணா பண்ணுவான்னு ஷாம் கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்காக ஒரு முறை அப்படி சொல்லுங்க. உங்களுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். அம்மா சொல்லுங்க, உங்க பையன் நான் சொல்றேன்ல, சொல்லுங்க. மா 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 கட். மைண்ட் ப்ளோயிங் ஷாட். அட, என்ன மாதிரி ஆக்டர் நீங்க தேவாஷ்? ஓகே ஓகே. அடுத்த ஷாட் என்ன? டைலாக் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். தேவேஷ், இந்த மாசத்தோட 10 வருஷம் ஆச்சு நீங்க இந்த டிவி ஷோக்கு வந்து. 10 வருஷமா நீங்க பிரேக்கே இல்லாம நடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. என்னடா தேவேஷ் சர்மா, அமேசிங் ஆக்டர். அடுத்த 40 வருஷத்துக்கு இங்க எல்லாமே நான் தான், வேற யாரும் உங்க இல்லை. வைஃப் ஷாஷிகா சர்மா நடிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. அவங்க மறுபடியும் நடிக்க போறது இல்லையா? அவங்களுக்கு வேணும்னா, ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனா இந்த ப்ரொஃபஷன்ல பெஸ்டா இல்லாம த பெஸ்டா இருக்கணும். கதவை திறக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? தேஷ், நான் காலையில இருந்து உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நீங்க தானே சொன்னீங்க 6 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க வேலையை ஆரம்பிக்க போறேன்னு. டைம் இல்லை. தினேஷ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பாருங்க, உங்க உதவி எனக்கு வேணும். 6 வருஷமா நான் எந்த வேலையும் செய்யல. உனக்கு தெரிஞ்சவங்கிட்ட சொல்லி எனக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடு. என்ன கேட்கணும் உங்ககிட்ட? என் ஒய்ஃப்க்கு நடிக்கணும், ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கவா? மற்ற பெண்ணுங்களுக்கு ரெஃபர் பண்றியா? அப்போ என்ன வித்தியாசம் இருக்கு என் ஒய்ஃபுக்கும் அப்புறம் அவங்களுக்கும்? எனக்கு மற்றவங்க நிழல வாழணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்ன வேணும்னா, சச்சிகா திருப்பி நடிக்க வந்துட்டாங்கன்னு. இதுக்கு தான் நான் உங்க உதவி வேணும்னு சொன்னேன். உனக்கு ஹவுஸ் ஒய்ஃப் சச்சிகா பெட்டரா சூட் ஆகும். நடிக்கணுன்றதை தூக்கி போட்டு வேற எதனா வேலை இருந்தா பாரு. சச்சிகா, நான் சொல்றத கேளு. நீ இன்னொரு குழந்தை பெத்துக்கோ. சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். அவன் பிறக்கிற முடியும் அப்படிதான் சொன்னீங்க. ஆனா
எதுவுமே மாறல. நீயும் மாறவே இல்ல. என்ன மட்டும் ஏன் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறீங்க? எப்பவும் இதை தான் பண்ணுறீங்க. ஏன் உங்கள் பையனை மட்டும் கன்வின்ஸ் பண்ண மாட்டீங்க? அப்பா அம்மா நான் டிராயிங் வரைஞ்சிருக்கேன். அட வாவ் வாவ் வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கே, இங்க பாரேன். ரொம்ப நல்லா இருக்கு. என் பையனா இதை வரைஞ்சது? அனுஷ்கா இங்க பாரு, உன் தம்பி எவ்வளவு நல்லா வரைஞ்சிருக்கான்னு. 100க்கு 100 உனக்கு அப்ரிஷியேட் பண்ணி இது கொடுக்க போறேன். இதோ பாரு சாக்லேட். எனக்கு பிரிச்சு கொடுங்கப்பா. பிரிச்சு ஊட்டி விடுங்க. தேங்க்யூ அபிஷேக். நீ மட்டும் மோட்டிவேட் பண்ணாமல் இருந்தா என்னோட ஆடிஷனுக்கு வீட்டில் இருந்து வந்திருக்க முடியாது. உன் ரொட்டீன்ல இருந்து இப்போ திரும்பி வா. உன் ஹெல்த்தையும் டயட்டையும் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோ. முதல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகணும், அப்புறம் டயட் ஹெல்த்தும் பார்த்துக்கலாம். எங்க? உள்ள. எப்போ வந்தான்? நைட்டு 12 மணிக்கு மேம். இவனுக்கு ஃபீவராக இருக்கு, மெடிசன் கொடுத்தீங்களா? கொடுத்த மேடம். இவனை தூக்குங்க, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகலாம். அப்போ மேடம் உங்க ஆடிஷன்? ஆடிஷன் அப்புறம் பார்த்துக்கிறேன், பார்த்து வாங்க. சரி. சாரி தீரஜி, நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். ஆக்சுவலி மறுபடியும் நான் திருப்பி நடிக்க வரலான் இருக்கேன். இது ரொம்ப நல்ல முடிவு. எனக்கு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. எனக்கு ஏற்ற மாதிரி ரோல் கிடச்சா ப்ளீஸ் சொல்லு. ஆடிஷன்ஸ் கூட நான் ரெடியாக இருக்கேன். சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை என்னோட பர்சனல் நம்பருக்கு அனுப்புங்க. அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அக்கா அக்கா அம்மா அக்கா அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? புண்ணியா, நான் எங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா இங்க சீக்கிரம் வாங்க. அவங்க ரூம் உள்ள போய் பூட்டிக்கிட்டாங்க, திறக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல.
சாச்சிகா இந்த ஹவுஸ் கீ வேற யார்கிட்டலாம் கொடுத்துருக்கீங்க? ஒன்று என்கிட்ட இருக்கு, ஒன்று மனிஷா கிட்ட இருக்குது, என் பையன் திவேஷ் கிட்ட ஒன்று இருக்கு, சாஜித் கிட்ட ஒன்று இருக்கு. போட்டோல இருக்கிறது யாரு? இது என் பையன் திவேஷ், ஆக்டர். சார், இந்த வீட்டில் எதுவும் திருட்டு போகலை. எங்க போறீங்க? இங்க உள்ள போக கூடாது. இது என் வீடு. அம்மா அம்மா. திவேஷ் திவேஷ் சாஞ்சிகா. என்னாச்சு? சாஞ்சிகா சாச்சிகா. யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? அப்புறம் சச்சிகாக்கு யார் கூடயாவது பிரச்சனைகள் இருந்ததா? அவ எப்பயுமே என்கிட்டே சண்டை போடுவா. நான் அவளை ஏதாவது கேட்டா கூட மற்றவங்களுடைய அஃபேர்ஸில் இன்டர்ஃபியராக ஆவா. அவள் இப்படி பண்ணுறதுனால எங்களுக்குள்ள பிரச்சனை வரும். டிரைவர் ஃபேமிலி இஷ்யூவில் கூட இன்வால்வ் ஆயிடுவா. முன்ன மாதிரி அவள் இப்போ இருக்கிறதில்ல. அப்படி இருக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னான். சச்சிகாவை கடைசியாக எப்போ பார்த்தீங்க? 2 நாளைக்கு முன்னாடி. நான் டே அண்ட் நைட்டாக ஷூட் போயிட்டுருக்கேன். டயர்டாக இருந்தால் என் ரூமில் படுத்து தூங்கிடுவேன். நீங்கள் ஒன்றா தூங்க மாட்டீங்களா? தூங்குவோம், பட் நான் டே அண்ட் நைட் ஷூட்டுக்கு போயிட்டு வருவேன். லேட்டாக வர்றதுனால அவங்க தூக்கம் கேடும். என் குழந்தையும் ஒய்ஃபையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான். இப்போ நாங்கள் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப போகிறோம். சார், அந்த ஆக்டரோட ஆட்டிடியூடே சரியில்லை. அவன் ஆட்டிடியூட் நமக்கு தேவையில்லாதது. நம்ம வேலையை பார்ப்போம். யாரோ முகம் தெரியாதவங்க தான் அவங்களுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸில் ஃபோர்ஸ் என்ட்ரிக்கான அடையாளம் இல்லை. இந்த வீட்ல கீ வச்சிருக்க இன்னொருத்தவங்க தான் இதை பண்ணிருக்கணும். எல்லாருமே கீ வச்சிருக்காங்க. பேசிக்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்க மோட்டிவ் என்னன்னு. இது பர்சனலா ஆர் ப்ரொஃபஷனலா ஆர் ரேண்டம் கில்லிங்கான்னு. சார், ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சாச்சிகா இறக்குற அன்னைக்கு அப்போ அவங்க பேரனோட அவங்க மாமியார் வெளியே போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டு வீட்டில் இல்லை. இதில் ஏதோ இருக்கு. சாச்சிகாவுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கூடயும் அப்புறம் அவங்க மாமியார் கூடயும் எந்த மாதிரி உறவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. சார், அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். ஷாஷிகா மர்டர் கேஸ்க்கும் அவளோட ஆக்டிங்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இது ஒருவேளை அவளோட பர்சனல் லைஃப்க்கு சம்மந்தப்பட்டிருக்குமா? போலீஸ்க்கு நிறைய கொஸ்டின் இருக்கு, ஆனால் லீடு எதுவும் இல்லை. பார்க்கலாம். என்னாச்சு சார்? மனிஷா எங்க? என்னாச்சு சார்? உங்க மேடம் ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவர்னு சொல்லு. அவங்க 2 பேருக்குள்ள எப்படி இருப்பாங்க? அவங்களுக்குள்ள எப்படின்லாம் தெரியாது. ஆனா மேடமும் சாரும் அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. டைம் ஆயிடுச்சே. திவேஷ், இன்னைக்கு நீங்க ஒன்று மறந்துட்டீங்க. நான் மறந்துட்டேனா? இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரின்றதை மறந்துட்டீங்க. ஆனிவர்சரி ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் ஒரு விஷயமா? நான் இன்னைக்கு ஸ்பெஷல் கேக் பண்ணியிருக்கேன் நம்ம 2 பேருக்காக. அட்லீஸ்ட் அதை நம்ம கட் பண்ணலாம். ஏய், நீ மனுஷா கூட கேக் கட் பண்ணு. நீ சாப்பிடு, அப்புறம் அவளுக்கு ஊட்டி விடு. எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன். இந்த மாதிரி தான் டெய்லி அங்க நடக்கும். இப்படி நடக்கும்போது தேவிஷ் அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்க பையன் சந்தோஷமா இல்லைன்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீ போகலாம். சொல்லுங்க சார், எனக்கு கேட்குது. ஏய், அவங்ககிட்ட எதுவும் சொன்னியா? இல்ல, அவருக்கு எந்த டவுட்டும் வந்திருக்காது. வா, போயிட்டு அவருக்கு டீ வேற போடணும். சார், என் பேரை மென்ஷன் பண்ணாதீங்க சார். திவேஷ் நம்பர் 1 லூஸ் கேரக்டர் சார். எங்கள் செட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் ஜொல்லு விடுவான். அவங்க ஒய்ஃப் கிட்டேயும் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா நடிப்பாங்க. ஆனால் தேவேஷ்க்கு அவன் மேலே ஜெல்லஸ். அவன் அவங்கள முன்னேறவே விடலை. அவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குல்ல? நைட் ஷிஃப்ட்? எங்களுக்கு நைட் ஷிஃப்ட்லாம் கிடையாது. எங்களுக்கு டே அண்ட் நைட் ஷூட் இருந்துக்கிட்டே இருக்கும். இதோ பாருங்க சார், எல்லா ஷூட்டும் ஸ்டூடியோவில் தான் நடக்கும். அதனால நைட் ஷிஃப்ட்டுக்கு அவசியமே இல்லை. ஓகே, நீங்கள் போகலாம். தேங்க்யூ. வேலை பார்க்குறீங்களா இல்லையா? சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க. சொல்லுங்கள் சார், நியூ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஆக்ஷன். ஆமாம், சந்திரசிங் தான்.
உங்கள் ஒய்ஃப் மர்டர் ஆன நைட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்க? உங்ககிட்ட நிறைய முறை இதை பற்றி சொல்லிட்டேன். நான் வேலையில் இருந்தேன்னு. நீ போய் சொல்கிற. நீ வேலையில் இருந்தனா அப்புறம் எப்படி சிசிடிவி ஃபுட்டேஜில் உன் கார் வெளியில் இருந்ததை காட்டுச்சு? எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. கட். வெரி குட். ஆமாம், அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நாங்கள் பேக்கப் பண்ணிட்டோம். அப்புறம் என் கோஸ்டார் ராதிகா கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த ஷூட்டிங் தான். இதை பற்றி யாருக்கும் தெரிய வேணாம். நான் ஷூட்டில் இருக்கேன்னு சொல்லுவேன். அப்போ எக்ஸாக்டாக எங்கே இருந்தீங்க? மாட் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல். நீங்கள் இதை பற்றி ராதிகா கிட்டே கேட்டு பாருங்கள். ஹோட்டலையும் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் அதை பண்ணுறோம். 1 மினிட். நீங்கள் பண்ணுறதை பார்த்தா என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. என் ஒய்ஃபை இழந்திருக்கேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என் வீட்டிலேருந்து எது திருடு போயிருக்குன்னு? இது இந்த லிஸ்ட்டில் 2 லேப்டாப், ஒரு ஐபேட், ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர். இதெல்லாம் முன்னாடியே ஏன் எங்ககிட்ட சொல்ல? நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்படி என்னையே வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெளியில் இருக்கிற கிரிமினலை எப்படி பிடிப்பீங்க? நான் போகிறேன். வெளியில் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஹி இஸ் வெரி ஸ்மார்ட். நாம தான் கண்டுபிடிக்கணும் இவன் ஸ்மார்ட்டாக இல்லை நடிக்கிறேன் நான். இவன் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுங்க. சர்க்கிளில் அந்த தீஃபை பற்றி விசாரிங்க. அவனோட ஃபுல் நெட்வொர்க் பற்றியும். அவன் கோ ஆக்டர் பேருன்னு ராதிகா, அவளை கூட்டு விசாரிங்க. சார், மர்டர் நடந்தப்போ தேவிஷ் எங்கே இருந்தானோ அந்த ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணியாச்சு. அவன் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக சார். சாச்சிகாவை கொன்ன அன்னைக்கு தேவேஷ் ஹோட்டலில் இருந்தானா? ஆமாம் சார். தேவேஷ் அண்ட் ராதிகா நைட்டு 11 மணிக்கு ஹோட்டல் என்ட்ரன்ஸில் இருந்தாங்க. காலையில் 8 மணிக்கு தான் வெளியே வந்திருக்காங்க. அன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தான். அப்போது விசாரிக்க ராதிகாவுக்கு கால் பண்ணியிருக்கேன், வருவா. சார், அன்னைக்கு நைட்டு தேவிஷ் என் கூட தான் இருந்தார். என்ன பண்ணீங்க? மேடம், உங்களை தான் கேட்குறோம். ஹோட்டலில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார், சீன் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம். காலையில் வரைக்குமா? இல்லை சார், எங்களுக்கு டயர்டாக இருந்ததால அங்கேயே தூங்கிட்டோம். அன்னைக்கு தேவேஷ்க்கு கால் வந்ததும் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுக்கு உங்களை பற்றி என்ன தெரியும்னா, நீங்கள் குவாய்ட் ஆம்பிஷன். உங்களுக்கு தேவேஷ் சர்மா கூட செட்டில் லைஃப் வாழணும்னு ஆசை இருக்கா? இல்லை உங்கள் லைஃப் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக தான் சாஷிதா சர்மாவை நீங்கள் கொன்னீங்களா? சார், இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தேவேஷ் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. அதை தவிர வேற எதுவும் எங்களுக்குள்ள இல்லை. சரி, நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். தேவேஷும் ராதிகாவும் ஹோட்டலில் என்ன பண்ணாங்கன்னு நம்மகிட்ட போய் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் உண்மை, சாச்சிகா சர்மா மர்டர் அப்போ தேவேஷ் சர்மா ஹோட்டலில் இருந்திருக்கான். ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு, அவன் ஒய்ஃபை கொல்லலைன்னு. ஆனால் அவள் இறந்து போயிருக்கா. கால் ரெக்கார்ட்ஸை கொண்டு வாங்க. ஓகே சார். சீக்கிரம் சீக்கிரம் எதுக்கு இந்த பேக் எல்லாம் கொண்டு வர? சீக்கிரம். சரி, வேகமா 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 வேகமா. சார், சார், இவர் சூரிய நகர் போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள். இவர் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? சொல்லு. சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாச்சிகா மேடம் எங்கள் ஸ்டேஷனில் கோகிலா மாத்திரம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. சார், இவன் என்னோட டிரைவர் பையன் சுந்தர். சார், இந்த பொண்ணு ட்ரக்ஸ் கொடுத்து இவனோட வாழ்க்கை வீணாக்க பாக்குறாங்க. நான் எந்த ட்ரக் பிசினஸும் பண்ணல. ஹே, நீ தான் அவகிட்ட அப்படி சொன்னியா? எனக்கு தெரியும். நீ டிவி ஆக்ட்ரஸ் தானே? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இங்க இருந்து போயிடு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துகிட்டே மிரட்டுறியா? உள்ள தூக்கி போடுங்க அவளை. ஹே, இங்க பாரு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஆமா சார், நான் தான் அவளை மிரட்டினேன். அவளால தான் என் மானம் மரியாதை எல்லாமே இங்க போயிடுச்சு. 15 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருந்தேன். ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு தான் நான் முதல்ல போனேன். என்னால அவளோட அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல. அப்போ வேற யாரு கொன்னது? நான் எதுவும் பண்ணல சார். உன்னை பற்றி எனக்கு நிறைய தெரியும். உன் மேலே நிறைய கேஸ் இருக்கு. அரெஸ்ட் பண்ணுங்க, கொண்டு போய் உள்ள போடுங்க. போங்க சார். நான் எதுவும் பண்ணல சார், என்னை விடுங்க சார், விடுங்க. சார், சொல்லுங்க. இது சாஷிகா கால் ரெக்கார்ட். சாஷிகா சாவர அன்னைக்கு இந்த நம்பர்ல இருந்து 3 முறை கால் வந்திருக்கு. யார் நம்பர்னு தெரியுமா? ஆமாம் சார். இது அபிஷேக் ஷக்லா, நல்ல ரைட்டர், சின்ன ரோல்ஸ்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. சொல்லுங்க. சார், சச்சிகா இறந்துட்டாங்கன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவங்க டிவியில் நடிக்க வரதுக்கு முன்னாடியே தேட்டர் ஷோஸ்ல இருந்து எனக்கு தெரியும். அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறீங்கல்ல? அதுக்கு ரீசன் இருக்கு. அவள் திவேஷ் ஆட்டிடியூட்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவள் என்கிட்ட தான் எல்லாத்த பற்றி ஷேர் பண்ணுவா. திவேஷ் ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் இருந்ததில்ல, நல்ல அப்பாவும் இல்லை, பையனை நல்லா பார்த்துக்கிறது கூட இல்லை. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். உனக்கு தெரியுமா, அவன் புனியோட ஒரு பர்த்டே கூட அவன் வந்து செலிப்ரேஷன்ஸ் கூட பண்ணலை.
ஆனா திவேஷ் ஒரு நல்ல அப்பாவா என் பையனுக்கு இருக்குன்னு ஆசைப்படுறேன். சச்சிகா, நீ ஆடிஷன் போக ஸ்டார்ட் பண்ணு, எதுக்கும் கவலைப்படாத. அவளுக்கு நான் மோட்டிவேஷனாகவும் ஆடிஷன் போகிறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணேன் சார். சரி, நீங்கள் கிளம்புங்க. இவனை வாட்ச் பண்ணுங்க. சார், தேவேஷ் சக்ஷிகாவை நடத்தின விதம் எதுவும் சரியில்லை. யார் கேட்டாலும் இந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஆனா சார், நான் தேவேஷ் சாரோட சோஷியல் மீடியா செக் பண்ணேன். அதுல அவன் ஐடியல் ஹஸ்பண்ட் மாதிரி போர்ட்ரே பண்ணிருக்கான். அவனோட மேரேஜ் லைஃப் பெர்ஃபெக்ட்டா இருக்க மாதிரி. சார், ஒருவேளை அவங்க பர்ஃபெக்ட் மேரேஜ் லைஃபை அபிஷேக் இன்பர்ஃபெக்டை காட்ட நினைக்கிறானா? எந்த அசம்ஷனும் நம்ப முடியாது, சோஷியல் மீடியாவும் நம்ப முடியாது. நமக்கு சாலிட் எவிடன்ஸ் வேணும். சைத்தன்யா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என் குழந்தை தூங்கிருப்பா. கர் கர் சைத்தன்யா, கர்ப்பம் எங்கேயோ காணோம். இல்லைன்னா எங்க? இங்க பார்க்கலாம். கர், பார்த்து போ. சீக்கிரம் வாங்க. கர் கர் கர், நீ எங்க இருக்க? அனுஷ்கா, அனுஷ்கா எழுந்துருமா. அனுஷ்கா, தம்பி எங்க? எனக்கு தெரியாதம்மா. வா வா, போய் போய் தேடலாம். கர்ஃப் கர் கர்ஃப். மேம், இவர் காஸ்டிங் டைரக்டர் தீரஜ். இவர் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாரு. இவர் தப்பான விதத்தெல்லாம் என்னை தொடுறாரு. அந்த ஓல்டு ஆக்ட்ரஸ் சாஷிகா சர்மா இப்படிதான் சாஷிகா சர்மாவையும் ஃபோர்ஸ் பண்ணா. தீரஜ் உனக்கு தெரியும்ல, நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவனோட வே ஆஃப் ஒர்க்கிங்கே எனக்கு பிடிக்காது. சாச்சிகா, நான் சொல்கிறது கேளுங்க. நாகர் சார் மட்டும்தான் 6 வருஷமாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இல்லைன்னு தெரிஞ்சோம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்காரு. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்கிறது கேளுங்க. ஈவினிங்கே அவர் போய் பாருங்க. என்கிட்ட எப்படி இந்த மாதிரி சொல்லுவேன்? இது மேலே எனக்கு கால் பண்ணாத. சொல்கிறத கேளுங்க சாச்சிகா. யோசிச்சு பாரு, இது நாகா சாரோடைய ஓப்பன் ஆஃபர். நீ எவ்வளோ கேட்டாலும் அவர் உனக்கு கொடுப்பாரு. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனேன். ஹே ஹன்சிகா, வா வா, உள்ள வா. அங்கேயே நிற்கிற, உள்ள வா. சீன் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம். நாகர் யாரு? அவர் எங்கள் ப்ரொடியூசர் சார். சச்சிகாவை ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு தெரியும். அவருக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும் சார். உனக்கும் நாகாவுக்கும் என்ன கனெக்ஷன்? சார், நாகா சாருக்கு எப்படியே விஷயம் தெரிஞ்சிருச்சு சார். சாச்சிகா ஆடிஷன் போனாங்கன்னு. அப்புறம் என்ன ஆஃபீஸுக்கு வர சொல்லி அவர் கூப்பிட்டாரு. இப்போ என்னன்னா சாட்சிக்கா, பழச எல்லாத்தையும் மறந்துடு. ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்று பண்ணலாம். நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு நீ தான் லீட்ஸ் ஹீரோயினாக பண்ணணும். என்ன சொல்கிற? ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ என்ன பண்ற? என்ன சாதாரண பொண்ணு நினச்சிக்கிட்டியா? திரும்பவும் இந்த மாதிரி பண்ணனா நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் சாட்சி அங்கேருந்து போயிட்டா சார். அப்புறம் சார், இப்போ எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. அப்புறம் அவளை பற்றி சொல்லு. அவளை கூப்பிட்டு வாங்க. எஸ் சார். ஐயா சார், செக்ஷுவல் அசால்ட், மொலாஸ்டேஷன், இப்படி பொண்ணுங்க சம்பந்தமான எல்லா கேஸையும் மேலே போடுங்க. வெளியே வரக்கூடாது. சார் 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 ஷாஷிகா சர்மா மர்டர் கேஸ்லேருந்து போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவோ எவிடன்ஸோ மோட்டிவோ தெரியப்படல. ஆனால் ஒரு நியூ கமர் ஆக்ட்ரஸ் ஹன்சிதா மெஹ்தா ஆக்ட்ரஸ் நாட் கில்ட். ஆனால் அது போலீஸோட பிரச்சனை மட்டும் இல்லை. ஷாஷிகா சர்மா ஹஸ்பண்ட் தேவ் சர்மா பற்றி மீடியாவோட ப்ரெசன்ஸ், அவனுக்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் இருக்கு. ஈவன் பாலிடிக்ஸில் கூட. போலீஸ் அவனை சந்தேகப்பட்டாலும் அதில் அவனுக்கு கவலையே கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் டீம் பண்ணுற அட்டாக் டெக்னிக்ஸ் எல்லாம், அது எல்லாமே டிஃபென்ஸ் அட்டாக் டெக்னிக்னு எல்லாரும் சொல்வாங்க. ஃபோரன்சிக் டீமுக்கு தெரியாதா? தெரியாது சார். ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் இல்லை. டிரான்ஸ்போர்ட்லேயும் எதுவும் கிடைக்கல. மொபைல் லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியல. திவேஷ் சர்மாக்கு தெரியும்ல, அவன்கிட்ட கேளுங்க. சார், அவர்கிட்ட எது கேட்டாலுமே சரியாக எதுக்குமே அவருக்கு பதில் தெரிய மாட்டேங்குது. சாச்சிகா சர்மாவோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் பிக்சரை செக் பண்ண திவேஷோட கோஸ்டார் ராதிகாவோட ஹஸ்பண்ட் மோஹித் சாச்சிகாக்கு சோஷியல் மீடியால மெசேஜ் அனுப்பியிருக்காரு. மோகித் சாச்சிகா கான்வர்சேஷனில் என்ன இருக்குன்னா, அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா தேவேஷ் ராதிகாவோடைய அஃபர் பற்றி. இந்த விஷயம் சாச்சிகாவுக்கு தெரியுமா? எனக்கு திவேஷும் ராதிகாவும் அஃபேரில் இருக்காங்கன்னு சந்தேகம் வந்தது.
நான் ராதிகாட்ட இதை பத்தி கேட்கறப்ப அவ இதை மறுத்துட்டா. திவேஷ் கிட்ட கேட்க வேண்டியதானே? திவேஷ் கிட்ட போயிட்டு நான் இதை பத்தி எப்படி கேட்க முடியும்? அவருக்கு நான் வேலை செய்யறேன், அந்த காசுல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நான் சாஷிகா மேடம்கிட்ட இதை பத்தி பேசியே ஆகணும்னு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? அப்படி நினைச்சாலே நீ உன் மனசுலயே வச்சுக்கோ. அப்படியா? நீ எல்லாத்துக்கும் தயாராயிட்டியா? கடவுள இருந்து டீமனா மாறுற அளவுக்கு? பாரு, ராதிகா திவேஷ் இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சரி, நீங்கள் போகலாம். இது அம்மா, இது அக்கா, இது நான், இது என் அப்பா. எதுக்கு என் முடி இப்படி வரைஞ்சு வச்சிருக்க? இந்த மாதிரி வரையணும். இதுதான் உனக்கு கியூட்டா இருக்கு. நான் காலையில இருந்து உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாட்சிகா என்னுடைய ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நினைக்கிறேன், எங்க என் 10 லட்சம்? இதில் என்ன இருக்குன்னு பாருங்க. 10 லட்ச ரூபாய் யாருக்கோ வித்ட்ரா பண்ணி இதில் அனுப்பியிருக்காங்க. யாருக்குன்னு கண்டுபிடிங்க. இதில் காசு வித்ரா ஆயிருக்கு. எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு போயிருக்குன்னு பாருங்க. இந்த நெட்வொர்க்கை செக் பண்ணுங்க. சார் உங்களை பார்த்து இவர் ஏதோ சொல்லணும்னு சொன்னார். சார், மனிஷாவும் அவருடைய ஹஸ்பண்டும் வீட்டை காலி பண்ணுறதா நான் பார்த்தேன். அவங்க போனதை பார்க்கும்போது அவங்க திரும்பி வர மாட்டாங்க, வேற எங்கேயோ போகிறாங்கன்னு தோணுது. சார், மனிஷா மேடம் கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஷாஷிகா அக்கௌண்ட்லேருந்து 10 லட்ச ரூபா எடுத்து யாரோ மனிஷா அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. அவள் அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லி இவங்களை கொலை பண்ண சொல்லியிருக்கலாம். அவங்கள கொலை பண்ணதுக்கப்புறம் இவங்க இந்த வீட்டை விட்டே ஓடி போயிருக்காங்க. தப்பிச்சு போய் இப்போ அவங்க 2 பேரும் தலைமறைவாயிட்டாங்க. மனிஷா வீட்டுக்கிட்ட போயிட்டு மனிஷா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோஸ் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எல்லாருக்கிட்டையும் கேளுங்க. ஓகே சார். போலீஸ் அவங்க வேலையை ரொம்ப நல்லாவே செஞ்சுட்டு இருக்காங்க. ஷாஷிகா சர்மாவோ அவங்க ஹஸ்பண்ட் தேவேஷ் பத்தியோ, ஷாஷிகா ஃப்ரெண்ட் அபிஷேக் பத்தியோ, நாகா டைரக்டர் பத்தியோ விசாரிச்சுட்டு இருக்காங்க. ட்ரக் டீலர் குக்கி பத்தியோ, அப்புறம் மனிஷா அவங்களோட கணவர் பத்தியோ, தேவேஷ் சர்மாவோட கோ ஆக்டர் ராதிகா பாண்டே, இவங்க எல்லாரையும் போலீஸ் சஸ்பெக்ட்ல வச்சிருக்காங்க. இந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்க எல்லாரையுமே போலீஸ் எல்லா ஆங்கிள்லயும் எல்லா சைட்லயும் இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. சார், ஷாஷிகா சர்மாவை பற்றி நமக்கு இப்போ நியூ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அவங்க சைல்டு எஜுகேஷன் பிளான் எடுத்திருக்காங்க. அவங்க பையன் பர்த் ஆஃப் பிளேஸ் எதுவும் பூனே இல்லை, அது ஏதோ கௌரவ் சர்மா நேமில் இருக்கு. கர்வ் சர்மா? ஓ, அந்த பையனா? யார் குழந்தை? சாட்சிகா கூட நடித்த பையன். டிவி ஷோவில் சாட்சிகா அவனுக்கு அம்மாவாக நடிச்சிருந்தா. அவன் ரொம்ப சின்ன பையன். அவன் கூட அம்மா ரோல் நிறைய நடிச்சிருக்கா, அதனால் அவனை பிடிக்கும். அதனால் அவங்க டச்சில் இருக்காங்க. திவேஷ், எனக்கு யாரோ கால் பண்ணாங்க. யாரு? கௌரவ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவனை யாரோ கடத்திருக்காங்க. அந்த கிட்னாப்பர்ஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க. வணக்கா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை விடுன்னா பணம் கேட்குறாங்க. இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ண. வேணாம், நான் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னா பையனை கொண்டு மிரட்டுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லு. அவன் என்ன உன் குழந்தையா? அப்போ அவங்களுக்கு நடந்த மாதிரி நமக்கும் நடந்தா அப்போ அப்படிதான் பேசுவீங்களா? நான் நிறைய டைம் நடிச்சிருக்கேன் திவேஷ். அதுக்கு நான் கூட தான் நிறைய கேர்ள்ஸ் கூட நடிச்சிருக்கேன். அவங்க பிரச்சனை இல்லை, நான் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டுமா? திவேஷ் இதையே நீங்கள் முன்னாடியே சொல்லலை? சார், நான் அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், நான் மறந்துட்டேன். நான் நினைக்கிறேன் இந்த கிட்னாப்பிங் தான் சாட்சிகா டெத்துக்கு காரணமாக இருக்கும்னு. உங்ககிட்ட கௌரவ் சர்மாவோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இருக்கா? இல்லை. ஓகே சார், நான் கிளம்புறேன். ஷூட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. எஜுகேஷன் பாலிசியில் இருக்க கௌரவ் சர்மா டீட்டெயில்ஸை கண்டுபிடிங்க. மறுபடியும் சாஷிகா சர்மாவோட கால் ரெக்கார்ட் செக் பண்ணுங்கள். ஏதாவது அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்புறம் அங்கே ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் 8 வயசு குழந்தைய கடத்தின போலீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். குயிக். சார், ஷாஷிகா கால் ரெக்கார்டை செக் பண்ணிட்டேன். நிறைய நியூ நம்பர்ஸ்ல இருந்து கால் வந்திருக்கு. செக் பண்ண எல்லாம் ஃபேக் நம்பர்ஸ். சார், சூரியநகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சாட்சிகா சர்மாக்கு கர்வ் சர்மா பற்றி கால் வந்திருக்கு. அந்த பையனோட அப்பா காணோன்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சூரியநகர் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம்.
சார் 26 அக்டோபர் அந்த பையன் காணுன்ட்டு அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனார் சார். சரி, நாங்கள் எஃப்ஐஆர் எழுதிக்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அப்போ நாங்கள் உங்களை கூப்பிடுறோம். சார் சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சிருங்க. சார் 5th நவம்பர் அந்த பையனோட டெட் பாடியை நாங்கள் கண்டுபிடிச்சோம் காட்லேருந்து. இது அவங்க குடும்பத்துக்கு தெரியுமா? சாஷிகா மாதிரி இப்போ யாரும் பிறக்கிறது இல்லை. அவங்க ரொம்பவே நல்லவங்க. என் பையனை பார்க்க மாதம் 2 முறை வருவாங்க. மம்மி வந்துட்டாங்க. பாரு உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அவங்க தான் கௌரவ காணோன்னு சொன்னாங்க. 28 அக்டோபர் அவங்க தான் எங்களுக்கு கால் பண்ணாங்க. கௌரவ கண்டுபிடிக்கணும். கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வந்தது. பணம் கேட்கறதுக்கோசம் கிட்னாப்பர் கால் பண்ணாங்க. ஆமாம், நான் போலீஸ் கூட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வேண்டாம், போலீஸ் கிட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். அதனால கௌரவ உயிருக்கு ஏதாச்சும் ஆயிடும். இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடுங்க. அவங்கள ட்ரபிள் பண்ண வேணான்னு விட்டுட்டோம். அதனால் அவங்களோட காலுக்காக நான் 2 நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவன் இறந்துட்டான்னு நியூஸ் தான் வந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் பையன் இறந்ததுக்கு அப்புறமா போலீஸ் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணீங்களா? கௌரவ இறந்துறதுலேருந்து நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம். என் மகனோட இழப்பையே என்னால் தாங்கிக்க முடியல. எங்கள் குடும்பமே செதஞ்சு போயிடுச்சு. கிட்னாப்பர்ஸ் எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு பதிலாக சாச்சிகாவுக்கு கால் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ சாச்சிகாவும் பணம் கேட்டு மிரட்டினது ஒரு கவரப்னு சொல்றியா? சார் கௌரவ கடத்தினதுக்கு அப்புறம் தான் ஷாஷிகாவுக்கு பணம் கேட்டு கால் வந்திருக்கு. அவன் மர்டருக்கு ட்ராப்பா யூஸ் பண்றாங்களோ? இந்த 2 மேடர்ஸ் வேறு எதுக்காக இருக்கலாம்? தோல் சாக்மாவுக்கு அஃபிஷியலாக இந்த கேஸை ஹேண்ட் அவுட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, பார்க்கலாம். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார் ஷாஷிகா மேய்டு மனிஷா அவங்க ஹஸ்பண்டை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. 2 பேரையும் போலீஸ்காரங்க பிடிச்சி வச்சிருக்காங்க சார். சாஷிகா சர்மாவை என்ன பண்ண சொல்லு. சார் 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 விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். விட்டுருங்க சார். நான் அவரோட தான் இருந்தேன். சார் நான் சொல்லிடுறேன் சார். அந்த பணத்தை நாங்கள் எரிச்சோம். எங்க மேடம் அவங்க பணத்தை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போனப்போ அந்த நேரம் வீட்டில் யாரும் இல்லை. அதனால நான் இவருக்கு கால் பண்ணேன். நீ எங்க இருக்க இப்போ? பேக் எடுத்துக்கிட்டு மேடம் வீட்டுக்கு சீக்கிரம் வா. இவர் அதுக்கப்புறம் நான் அவங்க மாமியாருக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன். மேடம் சீக்கிரம் வாங்க. சார் நான் உண்மையை தான் சொல்றேன். உண்மையை சொல்ற வரைக்கும் இவங்களை விடாதீங்க. சார் சார் விட்டுருங்க சார். என்ன விட்டுருங்க சார். சார் 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 விட்டுருங்க சார். சார் சார் மனிஷாவை அடிச்சு அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டோம். சாட்சிகா நம்பருக்கு வந்த ரேன்சம் காலை நாங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டோம். அந்த நம்பர்லேருந்து கிடைச்ச அட்ரஸ் எல்லாமே ஃபேக். இதில் பாருங்க. எழுந்திங்க வாடா. எங்ககிட்ட நேரம் இல்லை, உண்மையை சொல்லு. சாச்சிகா சர்மாவை எதுக்கு கொண்ட? சார் சாட்சிகா மேடம் கொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. என் ஃபேமிலியோட வெல்விஷர் அவங்க. அக்டோபர் 28 அன்னைக்கு உன் ஃபோன் லொக்கேஷனும் சாச்சிகா மேடமோட லொக்கேஷனும் மேட்ச் ஆகுது. சாச்சிகாவை பார்க்க போன தானே? சரியா? நான் அவங்கள பார்க்கல. கொல்றதுக்காக தானே அவங்கள ஃபாலோ பண்ணி போனேன். சார் நான் அவங்கள உண்மையாக தான் சொல்கிறேன். நான் அவங்கள கொல்லலை. நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. என் பையன் கௌரவ நான் தான் கழுத்து நெரிச்சு அவனை கொன்னேன். கிட்னாப் பண்ணிட்டோம். பணம் வேணும்ன்ட்டு நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஹலோ, கர்வ் சர்மா. கர்வ் டிவி ஷோவில் உங்களுக்கு பையனா நடித்தவன். அவனுக்கு என்ன? உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ல? அவன் உங்களுக்கு உயிரோட வேணும்னா 10 லட்சம் ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் எங்கே எப்படி வரணுன்ட்டு. என் பையனுக்கு எதாவது ஆச்சுன்னா எதுவும் பிரச்சனை ஆகாதுன்னு நினச்சேன். 10 லட்சத்துக்காக உன் குழந்தைய கொண்டுவியா? எனக்கு 10 லட்ச ரூபாய்க்கு கடன் இருக்குது. எனக்கு கொடுக்கறதுக்காக 10 லட்ச ரூபாய் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த காசை நான் எடுக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கான தைரியம் எனக்கு வரல. அதனால் அங்கேருந்து நான் போயிட்டேன். சரி, இதை நான் ஒத்துக்கிறேன். நீ சாச்சிகா சர்மாவை கொல்லலன்னு. உன் பையனை நீ எப்படி கொன்ன? சொன்னல, கழுத்து நெரிச்சியா? கர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில்
ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட அவ கழுத்துல இல்லவே இல்லை. உண்மையை சொல்லு. சொல்லு. அம்மா அப்பா அப்படி சொன்னதால தான் நான் அவனை கழுத்தை நெரிச்சு கொன்னேன். எங்க வீட்ல நிறைய பிரச்சனை இருந்தது. நீ இந்த மாதிரி அவனுக்கு பண்ணாதான் நீ எங்களோட பொண்ணுன்னு அப்படி சொன்னாங்க. அதனால தான் நான் அவனை கழுத்தை நெரிச்சு கொன்னேன். சார், ஆல்ரெடி நாங்கள் எங்கள் பையனை இழந்துட்டோம். என் பொண்ணையும் இழக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ட்ராமா பண்ணேன். ஓ முட்டாள்தனம் உன்னை கிரிமினல் ஆக்கியிருக்கு. இதுக்கப்புறம் கோர்ட் தான் முடிவெடுக்கணும். சார் சார் சாஷிகா சர்மா இறந்து 2 மாசம் ஆனாலும் போலீஸால எந்த எவிடன்ஸையும் கண்டுபிடிக்க முடியல. கில்லர் ரொம்ப கிளவரா சாஷிகா சர்மாவோட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கூடாதுன்னு கொண்டுட்டு போயிருக்கான். அப்புறம் ஒரு மிராக்கல் நடந்தது. வீட்டுக்கு யாரும் போகலையா? என்ன நடக்குதுங்க? என்ன பார்க்குறீங்க? சார், இந்த காலத்தில் கிரைம் ரொம்ப கிளியராக நடக்குது. அப்படியா? இதில் என்ன இருக்கு? இந்த கேஸு நிறைய சீரியல் கேஸ் இப்படி தான் சார் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த கேஸை பார்க்கும்போது சாஷிகா சர்மாவுக்கு நடந்த அதே மாதிரி இருக்கு. ஆனா இந்த கேஸ் சாச்சிகா சர்மா கேஸை விட டிஃப்ரெண்டா இருக்கு. கேஸ் டீடைல்ஸை ஷேர் பண்ணல. இந்த சீரியலோட டைரக்டர், ரைட்டர்ஸ், ப்ரொடியூசரை விசாரிங்க. காஸ்ட் அண்ட் க்ரூ கிட்ட இன்ஃபர்மேஷன் கேளுங்க. சார், இந்த ஷோவோட காஸ்ட் அண்ட் க்ரூ லிஸ்ட்டை எடுத்துட்டேன். இந்த ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இவருக்கு சாஷிகா சர்மா கூட கனெக்ஷன் இருக்கு. சார் 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 என்னை விட்டுருங்க சார். சார் வலிக்குது சார். சார் விட்டுருங்க. சொல்றியா இல்லை இன்னும் அடிக்கவா? சொல்லு. இல்லை சார், இல்லை சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் அவங்களும் கொல்ல சார். நான் என் ஃப்ரெண்டோட ரெக்வஸ்ட்காக தான் சார் இப்படி பண்ணேன். அதனால நான் தேவேஷ் கிட்ட கேட்காம அவங்க வீட்டு டூப்ளிகேட்ஸாகவே நான் தான் சார் எடுத்தேன். அப்புறம் சாச்சிகாவை கொல்றதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தேன் சார். சாச்சிகா வீட்டில் தனியாக இருக்கான்னு தெரிஞ்சது. அவன் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? சாட்சிகா பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா கொன்னுடலான்னு தோணுது. என்னாச்சு? இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருந்து அவள் 10 லட்ச ரூபா எடுத்திருக்கா. யாருக்காகன்னு கேளு. அது அவ கூட நடித்த சின்ன பையனுக்காக. ஃப்ரெண்டுனா டிவி ஷோவோட நிறுத்திக்காம பணம்லாம் கொடுத்துருக்கா. எனக்கு ராதிகாவை பற்றி நல்லா தெரியும். நான் அவகிட்ட சொன்னேன் நீ நடின்னு. ஆனால் அவள் என்ன பண்ணா தெரியுமா? கேட்கவே இல்லை. அவள் உனக்கு ஃபிலிம் ரோல்ஸ் வேணும்னா நீ யார் கூடயும் அஃபேர் வச்சுக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஒன்று பண்ணலாம். நான் உனக்காக சாட்சிகாவை கொலை பண்ணுறேன். நீ ராதிகாவை கொலை பண்ணு. நோ சார், நான் சாட்சிகா மேடமை கொன்னுட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என் ஒய்ஃப் ராதிகாவை நீங்கள் எப்போ கொல்ல போகிறீங்கன்னு. என்ன உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சொல்றா. அட இதுதானே நம்ம டீலு. நான் சாஷிகாவை கொள்ளணும், நீங்கள் ராதிகாவை கொள்ளணும். அட நான் எப்போ சொன்னேன்? எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் மனசை மாற்றிப்பீங்கன்னு. அதான் நான் இருங்க இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஒன்று நம்ம பண்ணலாம். நான் சாட்சிகாவை கொலை பண்ணுறேன், நீங்கள் ராதிகாவை கொல்லுங்க. டீல்?
அட அறிவில்லாதவனை என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நீ சீரியஸா சொல்றியா? இப்பவே போலீஸை கூப்பிட்டு நீ தான் இந்த கொலையை பண்ணன்னு சொல்ல போற. சொல்லுங்க, போய் நீங்க சொல்லுங்க. போலீஸ் கிட்ட இந்த வீடியோ நான் ஆதாரமா காட்டுவேன். நான் பயந்துட்டேன். இந்த வீடியோ பார்த்தா போலீஸ் நான் தான் கிரிமினல் நினைப்பாங்கன்னு. ஆனா நான் உண்மையை தான் சொல்றேன். குடிக்க இவனை கூப்பிட்டேன். குடிச்சிட்டு நான் ஏதோ மனசுல இருந்ததை பேசினேன். ஆனா அதை அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டான். ஆனா அவன் என்னை விடாம கால் பண்ணி ராதிகாவை கொல்ல சொல்லி பிளாக்மெயில் பண்ணான். ஆனா எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை. இந்த விஷயத்துல எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இவன் என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். மோகித் பாண்டே, உன்னுடைய சீப் திங்கிங்கோட ரிசல்ட்டை பார்த்தியா? இப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் பனிஷ்மெண்ட்காக ரெடியாக காத்துட்ருங்க. கடைசியா சாஷிகாவோட மர்டர் கேஸை போலீஸ் நல்லபடியா சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சதீஷ் மஹாக்கரே அவருக்கு இந்த கேஸ்ல ஏதோ சந்தேகம் இருக்கிறதா நம்புறாரு. அவன் ஒய்ஃப் ராதிகாவை கொலை பண்ணுன்றதுக்காக சாஷிகாவை இப்ப கொன்னுட்டான். தேவேஷ் எப்படி அவன் கிளவரா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டான். இப்ப அவன் ஆக்டிங் கரியர்ல அவன் முன்னேறி போய்கிட்டு தான் இருக்கான். நான் உங்கள் அனுப் சோனி. இப்போ கிரைம் பேட்ரோல் சாத்தாக்கோட நியூ எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களையும் உங்க குடும்பங்களையும் நல்லபடியா பார்த்துக்கோங்க. அலர்ட்டா இருங்க, சேஃபா இருங்க. தொடர்ந்து நீங்க கிரைம் பேட்ரோல் சாத்தாக்க பாருங்க. ஜெய் ஹிந்த்.